படிச்சா ஏய் இது வெளிநாட்டில் இதில் வருவானே அயனில் வருவானோட கோபால் டாக்டர் அந்த மாதிரி இல்லை மண்பாட்டு நம்ம இது அதெல்லாம் செஞ்சா சேர்த்து கொடுமா ராஜா எனக்கு கூட நேர்பாடு கொடுக்குறா திரும்ப எல்லோரும் மிரண்டு போய்விடுகிறார்கள். சாமி எடுத்துருவா சாமி எடுத்துருவா வார்டு சொல்ல அஷ்ட போய் சாமி எடுத்துருவாங்க எனக்கு இருபது நிமிஷத்துல ஒரு ராஜா ராஜாங்க வந்து உப்பாயிடுச்சு இவருக்கு வந்து இந்த கதையில தான் உயிருமே இருக்கும் நீ கழுத்தில் தவிர சாகும் அந்த மாதிரி எங்க இருக்குதுன்னு சிவன் கிட்ட வாங்க அந்த மாதிரி அந்த அம்மாவை வந்து டச் பண்ணி அதனால இவனை சாவடிச்சு தடவி அது அந்த சிவபெருமான் சாட்சியாக என்னுடைய வீட்டை அப்படியா என்னுடைய உயிர்களையும் இந்த ஆவான சாட்சியாக இந்த பூமாதாவை சாட்சியாக அல்லம் பகலும் காத்து ரசிக்கக்கூடிய கடவுள் சாட்சியாக என்னுடைய உயிரும் அப்படியா மிக்க சந்தோஷம் இப்போ சண்டை போடுங்க யாரு போடுவோம் அவங்க பின்னாடி ஏன் சொல்லி படையடிக்கிறாங்க தண்ணி இப்போ எடுத்து வச்சுக்கோங்க சொல்லு ஏ ஆஃப் ஆயிடுச்சு பாருடா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க டிராகன் போடுவாங்க நைட்டு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி மற்றபடிகள் இப்பொழுது உயிர்கலை என்பது துரியோதனனுக்கும் பேமனுக்கும் எங்கெங்க உயிருக்கு அப்படின்னு விளக்கிட்டு வராங்க. கிழக்கு திசை, மேற்கு திசை, வடக்கு திசை, இப்படி 4 திசைகளும் பாடி கடைசியில் நம்ம துரியோதனுடைய உயிர் எங்க இருக்குதுன்னு கண்டுபிடிச்சு உடனடியா பீமன் தாக்க உயிர் பிரியும். இப்ப அற்புதமான காட்சி கலைஞர்கள் காட்டக்கூடிய நிகழ்ச்சியை கண்டுகளித்து உங்களால் சிறப்பிக்கக்கூடிய நிகழ்ச்சி இரவு 6 மணி அளவிலே வசந்த விழா நடைபெற இருக்கின்றன. மற்றபடிகள் தவறாமல் இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொடுக்குமாறு ஆலய நிர்வாகத்தின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நிகழ்ச்சி தொடரும். அந்த தலையில கீட்டு அந்த இது வைக்கிறது அதெல்லாம் புரியல பிரச்சனை கேட்பாங்க.
அனிருத் மாதிரி காமன் டியூன் அற்புதமான காட்சி. பீமன் தன்னுடைய உருவ சிலை தன் குருவின் மீது வேகமாக மக்களிடத்திலே பீமனால் தாக்கப்படக்கூடிய நிகழ்ச்சி. துரியோதன மகாராஜன் தன்னுடைய உடல் அமைப்பை மேலே இருந்து காட்டுகிறார். அற்புதமான காட்சிகள், கண்கொள்ளா காட்சி. மகாராஜா பேட்டையிலே நடைபெறுகின்ற வசந்த விழாவுக்கு வருகை தரக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் நிறைய வாழ்த்துகிறோம். அனைவரும் நகை நட்டுகளை ஜாகிரதையா பார்த்துங்க, குழந்தைங்க பார்த்துங்க, செல்போனை பார்த்துங்க. போலீஸ் கண்காணித்திற்கு காவல்துறை அன்போடு கேட்டுக்கொள்கிறது. சின்ன கரெக்டாக வச்சுருவோம் பத்தில். இதுக்கு முன்னாடி இதுக்கு வீடு எல்லாத்துக்கும் வந்து அங்கெல்லாம் ஓடி போய் நிற்குவேன். என்னென்ன என்ன வரேன்றாங்க பகிர்ந்து விடு. நான் ஏதோ கலெக்ஷன் பண்ணிக்கிறேன், என்னையே சாவடிக்கிறேன்றாங்க. இப்போ அவன் சைல்டு